மிக்க நன்றி. வணக்கம். நானும் இணைந்து கொள்கின்றேன் யோகாவுடன். நன்றி. இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடியோ பாமுகம் பாட்டி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா வாரம் 179. இன்று 1/6/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 வைகாசி 18ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குரல். தனிக்குவமை இல்லாதான் தாழ் செய்தார்க்கு கல்லால் மெனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் செய்தார்க்கு கல்லால் மெனக்கவலை மாற்றல் அரிது என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி எறும்பும் தன் கையால் என்சான் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைந்து வருகிறது இளையர் யோகா வாரம் 179. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் தஜினி மாமி. வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்து பலர் இணைந்திருக்கிறீர்கள். காணொளியில் காணவில்லை. ஓடி வாருங்கள். நாங்க மட்டும்தான் காண்கிறோம். எங்களுடைய உடலுக்கான பயிற்சிக்கான நேரம் இது. அதுவுடன் இணைந்து ஓடி வாருங்கள் என்று கேட்டு நீங்க சொன்ன போல கவிசை இணைந்திருக்கிறீங்க என்று சொல்லியிருந்தீங்க. கவிசை உற்சாகமான வணக்கம். ஜகீதன் இணைஞ்சிருக்கிறீங்க. உற்சாகமான வணக்கம் ஜகீதன். வணக்கம். வணக்கம். எங்களோட சேர்ந்து நீங்க யோகா செய்ய போறீங்க ஜெகதன். நீங்களும் வீடியோ போட்டு இணைஞ்சோடி வாங்க. சின்ன சின்ன பயிற்சிகளோட நாங்க ஆரம்பம் செய்வோம். நிச்சயம் உங்களுக்கு இது பிடிக்கும் ஜெகதன். எனக்கு தெரியும் உங்களுக்கு யோகா ஆசனம் தெரியும். நீங்க செய்யறது நான் பார்த்திருக்கிறேன். அழகிய இல்ல அது நீதி இணைஞ்சிருக்கிறீங்க. அபிராமி இணைஞ்சிருக்கிறீங்க. கவிசை இணைஞ்சிருக்கிறீங்களா நீங்க? குரல் தாங்கோ இணைந்து நாங்க சேர்ந்து செய்வோம். நாங்கள் வந்ததும் நினைவாக நினைக்கிறேன். மாணி மோகன் அவர்களை மண்போட வரவேற்று அது நேரம் விதுஷா வணக்கம் விதுஷா. சந்தோஷமா இருக்குது இணைஞ்சிருக்கிறது. உற்சாகமாய் வணக்கம் கூறி வரவேற்று கொள்கிறோம். மாமியோட சேர்ந்து நீங்க இன்னைக்கு செய்யுங்க. வணிக வடிவாசல் சரி, ஒண்ணுமில்ல விதுஷா ஜகிதர். நாங்க எப்பவும் போல இது இளையோர் யோகா வாரம் 179. நிச்சயம் அம்மா ஜகிதர் அம்மா கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இன்றைய வாரம் வந்து 179ஓட இணைஞ்சிருக்கிறோம். அந்த வாரத்துல எவ்வளவு அமைதியா உங்களால முடிஞ்ச அளவு எங்களோட சேர்ந்து கொஞ்சமா சின்னதா முடியுமான அளவு செய்யறாங்க. அவ்வளவுதான் இல்லையா அபிராமி? அவ்வளவுதான். அதே மாதிரி அக்ஷயா வீடியோ போட்டு இணைஞ்சு கொள்ளவோ வேகமா ஆரம்பித்துக் கொள்ள காத்திருக்கிறோம். ஓடி வாருங்கள் என்று கேட்டு சரி நாங்க ஆரம்பிச்சு கொள்வோம். ஜஹிதர் இப்படி மத்த போட்டிருப்பீங்க. நிச்சயம் மத்த இருக்கும். அந்த மத்தியில வெள்ளையும் கரக்குடுப்பும் போட்டுட்டு தலைமுடி உங்களுக்கு இலவா கால சாக்ஸ் போடக்கூடாது. சாக்ஸ் இருந்தா கலட்டிட்டு நாங்க செஞ்சுக்கிறோம். முதல்ல நாங்க அமைதியா இருக்கிற ஒரு பயிற்சி தான். பெருவிரலையும் சுண்டு விரலையும் சேர்த்து நான் இப்ப அரை பத்மாசனம் ஒரு கால் மேல போட்டு வச்சிருக்கிறேன். ஜகிதன் உங்களோட வீடியோ வடிவா தெரியற மாதிரி வச்சு விடுவோம் அம்மா. ஜகிதன் அம்மா நன்றி. இப்படி நிமிந்து கண்களை மூடி ஜகிதன் பத்மாசனத்துல இணைச்சிருக்கிறார். வாழ்த்துக்கள். நிறைய மூச்சு உள்ளுகிறது. அம்மாவும் சேர்ந்தே செய்யலாம். உங்களுக்கு தெரியல தெரியாட்டிலும் நாங்க பக்கத்துல செய்யும் போது ஜகிதனுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அது நிச்சயமாக கண்களை மூடி நிமிந்து ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. வாய மூடி இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், நிமிர்ந்திருக்கணும். தலையொண்டு மாட்டாம வெளிகளை உருட்டாம அப்படியே நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து மூக்கு துவாரத்தினூடாகவே வெளியில வரும். அவ்வளவுதான். அக்ஷயா நிமிர்ந்திருக்கணும் கொஞ்சம். தொடர்ச்சியா செய்துட்டு இருக்கோம்.
சரி, மிக்க நன்றி. இது உங்களுக்கு செய்யும் போது ஒரு பக்கம் நீங்க சிந்தனை போகாம இதை நீங்க வடிவா செய்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து மூக்கு துவாரங்கள்ல ஒரு துவாரம் அடைபட்டிருக்கும், இப்ப சுவாசிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா நாங்க செய்ய போற இந்த சின்ன பயிற்சியால அந்த மூக்கு துவாரங்கள் அடைபட்டிருந்தா அது எடுபட்டு துவாரங்கள் இல்லாம போயிடும். நிறைவுல நாங்க எப்போ கூட மூச்சு பயிற்சி செய்துதான் நிறைவுக்கு கொண்டிருக்கோம். அதையும் நாங்க செய்யலாம். இதை நீங்க வீட்டை செய்யும் போது என்ன சொன்னா, ஜெகிதர் மாதிரி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் முடியும்னா கூட இவ்வளவு சும்மா இருந்து அப்படியே நிறைய மூச்சு எடுக்கிறது வேற, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி என்று கேட்டு எப்பவும் போல நாங்கள் வெளியே யோகா ஆரம்பிக்கும் போது தோப்பு கர்ணம், அந்த தோப்பு கர்ணம் போடைக்குள்ள ஜகிதல் காது நாங்க இப்படி க்ரஷ் பண்ணி பிடிச்சிருப்போம், இல்லையா இப்படி கூட பிடிப்போம் உங்களோட வசதிப்படி. அப்படி இல்ல காது பிடிச்சு கொண்டு நான் இருந்து நம்ப மாட்டேன்டா, 2 உள்ளங்கைகளையும் நெஞ்சுக்கு முன்னுக்கு இறுக்கி அழுத்தி பிடிச்சு கொண்டு இருந்தெலும்புவோம். அப்படி இல்ல கைகளை பிடிக்காமத்தான் இருப்பேன். இப்ப விதிஷா எனக்கு தெரியும் எப்படி அவருக்கு முடியுமோ அவர் அப்படி செய்து கொள்வார். விஷயம் மாணிமோகன் அவர்கள் உதவி செய்வார். கைகளை பிடிக்காமலே நீங்க இருந்து எழுந்தலாம். கைகளை அப்படியும் பிடிக்க தேவையில்லை, இப்படியும் பிடிக்க தேவையில்லை, இப்படியும் பிடிக்க தேவையில்லை, உங்களோட விருப்பத்துக்கு. சரியா? ஆனா முடிஞ்ச அளவு எது சரியென்று வருது உங்களால முடியுமோ அது செய்யலாம், அவ்வளவுதான். சரியா? சரி, இப்ப நாங்க தோப்புக்கறோம். இல்ல நீர் எண்ணிக்காம ஒரு பக்கவாட்டுக்கு நிற்கிறோமோ 10 எண்ணிக்கைக்கு ரெடி. காலை இறக்கி பிடிக்கலாம் அல்லது அப்படி 2 கைகளையும் சேர்த்து பிடிக்க போல இங்கிருந்து ஏங்கி இவ்வளவு இருந்து கிளம்பினாலே காரணம் இவ்வளவு அவ்வளவு காரணம் ஆறுதலா செய்யும். கீழே இருக்க மூச்சை விட்டு கொண்டு போகணும். நீதி மேலெழும்பைக்க மூச்சு எடுத்துக்கொண்டு வரணும். விளங்கினதா? அதை கவனத்தில் எடுத்து செய்யலாம். சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. அச்சா என்ன சொல்லியிருந்தேன், இழைக்கும் போது மூச்சை விட்டுக்கொண்டு எழும்பும் போது மூச்சு எடுத்துக்கொண்டு அது நீங்க செய்ய வேண்டும். செய்து கொள்ளுங்க. இப்ப நாங்க சாதாரணமா துள்ள கைகளை உதறினபடி துள்ள இவ்வளவுதான். கையை உதறி நின்ற நிலையிலேயே ஓடுறது. இடுப்புல கையை வச்சு கொண்டு முன்னுக்கு காலை வீசும். அப்படியே பக்கத்துக்கு மிக சிறப்பு நேசந்தி வாழ்த்துக்கள். அப்படியே விரல்ல எழும்புறது, குதிக்கு வாரது. மெல்லமா விரல் குதி, விரல் குதி, விரல் குதி. சரி, அப்படியே இடுப்புல கைய வைத்தபடியே தலைக்குரிய பயிற்சி. முன்னுக்கும் பின்னே தலைக்குரிய பயிற்சி. 1 மேல பார்க்கிறது, கீழே பார்க்கிறது, கீழே மேல. அப்படியே இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் இடது வலது. அப்படியே தலைக்கு வட்டமா சுத்துறது. 1 2 3 4 6 5. சாதாரண மூச்சோட அதே மாதிரி மற்ற பக்கம். 1 2 6 3 4 5. வாழ்த்துக்கள். அதே போல 2 கையையும் இறுக்கி கொத்தி பிடிச்சு கொண்டு முன்பக்கமா நோக்கி சுற்று. 1 காலை சேர்த்து வச்சுக்கொண்டு 2 ஆறுதலா அல்லது உங்களால வேகமா செய்ய முடியுதா வேகமா. 3 4 5. அதே பிற்பக்கமா. 1
2 3 4 5. அதே போல இடது கை பெருவிரல பொத்தி பிடிக்கும், வலது கையால பொத்தி பிடிச்சிட்டு அப்படியே எழுதி கொஞ்சம் கால அகலமா வையுங்கோ. இப்படி திரும்ப 1 2 3 4. எவ்வளவு திரும்ப முடியுமோ அவ்வளவு. 5 6 7 8 9 10. எவ்வளவு திரும்ப முடியுமோ அவ்வளவுதான். அதே அந்த கொத்தி பிடிச்ச கைய இடத்துல கொண்டு வாங்கோ, கால்களை கொஞ்சம் அகலமா வையுங்கோ, வயிற்றுக்குரிய வச்சு பெரிய வட்டம் ஒரு பக்கம் செய்யுங்கோ. இப்ப வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி மற்ற பக்கம் 10. 1 பெரிய வட்டம், 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 10 கூட இருந்தா 5ஓடு நிப்பாட்டிப்போம், அல்லது ஒரு 3ஓடு. எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவுதான் செய்வோம். இப்ப காலை சேர்த்து வச்சு முழங்காலுக்கு 1 2 3 4 5. அதே மற்ற பக்கம் பெரிய வட்டமா 1 2 3 4 5. வாழ்த்துக்கள். இப்ப 2 லேயர் ஓடி விடுங்க, மெல்லமா கையை உதறி விடுங்க. அப்படியே பூனை பசுன்னு சொல்றோம் இல்ல, மஜாரி ஆசனம், அந்த ஆசனம் பயிற்சிக்கு வாங்கும். பூனை பசு இப்படி இருக்கும் இல்லையா, அந்த பயிற்சி செய்து விடுவோம். மேல கீழே மேல மாறி இவ்வளவு பயிற்சியா செய்து விடுவோம். செய்வீங்களா? வடிவ மூச்சை விடுத்து சாதாரண மூச்சு, கீழே தலகுனிய மூச்சை விட்டபடி மேல வரைக்கும் மூச்சு எடுத்துக்கொண்டு செய்து பாருங்க. கீழே போகிக்க மூச்சை விட்டுக்கொண்டு பிறகு மூச்சு எடுத்துக்கொண்டு நல்லா மேல பார்க்கும். சரி, வாழ்த்துக்கள். இப்ப எல்லாரும் வச்சிராசனம் வாங்கும். வச்சிராசனத்துக்கு வச்சிராசனம் இது. வாழ்த்துக்கள் ஜெகிர்தன். நிமிர்ந்திருக்கிறீங்களோ? கால்கள் இப்படி வைக்கிறோம், முழங்கால நிக்கிறோம், காலை குத்தி வைக்க கூடாது, கீழே வைக்கிறோம், அதுக்கு மேல இருக்கிறோம். உடலை 3ஆ வளைத்தபடி இருந்தாச்சா? அப்ப முழங்கால் என்ன செய்யணுமா? சேர்த்து இருக்கணும். சேர்த்து வச்சபடி இப்ப வலது கை இடது கை, இடது கைக்கு மேல வலது கையை வச்சிருக்கலாம், அல்லது இப்படி சின்முத்திரை பிடிச்சிருக்கலாம். இதுல கண்களை மூடி அப்படியே இருக்காது, நிமிர்ந்திருக்கணும். சாதாரண மூச்சு. இது வச்சிராசனம். 10 எண்ணிக்கைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஆசனம் வச்சிராசனம் என்று சொல்ற நாங்கள். வாழ்த்துக்கள். வாங்க நகுல். வச்சிராசனம் செய்தவர்கள் யாரெல்லாம் செய்தீங்க? மணிக்கா செய்தீங்களா? விஜயம் செய்திருப்பார் நினைக்கிறேன். சரி, எல்லாரும் செய்திருந்த நீங்க இதுல வச்சு ஜெகதரம் செய்திருந்த நீங்க பார்த்திருந்தனா என்ன விட விதுஷாக செய்தோம். இப்ப நாங்க அந்த வச்சிராசனத்திலே இருந்தபடியே செய்யக்கூடிய ஆசனம் என்னது நீதினி? ஆசனம் என்னது? இந்த ஆசனம் இப்படி கை வச்சிருக்கு. என்ன பேரா? என்ன பேர் நீதினி? வரையிலையா? இல்ல. ஓகே, நகுல்
பூன்முக ஆசனம். இல்லையா போ வச்சிராசனத்துல இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஆசனம். உங்க நீதிரியா இருக்கிறாய் அந்த ஆசனம். ஓ அதுதான். மகாமுத்ரா. அபிராமி சொல்லுங்க அபிராமி. சிம்மாசனம். மிக சிறப்பு. சிம்மாசனம். பாட்டுக்கு இப்ப சிங்காசனம் செய்ய போறோம். ஜாகிர்தன் சிம்மாசனம். வச்சிராசனத்துல இருக்கிறோம் தானே. வச்சிராசனத்துல இருந்து கொண்டு இந்த கைகளை முன்னோக்கி கொண்டு வந்து முழங்காலுக்கு பக்கத்துல வையுங்க. முழங்கால் ரெண்டும் சேர்த்து இருக்க வேண்டும். காலுக்கு பின்னுக்கு இருக்கணும். பிருஷ்டபாகம் மேல தூக்கக்கூடாது. கீழே இருக்கணும். காலுக்கு இப்படி முன்னுக்கு கொண்டு வந்து கையை வைங்க. முன்னுக்கு கொண்டு வந்து முழங்காலுக்கு பக்கத்துல வச்சுட்டு கழுத்தை மேல் நோக்கி பாருங்க. இப்படி வந்து இப்படி பார்க்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இது விளங்கினதா எல்லாருக்கும்? வஜ்ராசனம். இப்படி முழங்கால நிக்கிறோம். குதியில நிக்க கூடாது. கீழே வச்சுட்டு அப்படியே இருக்கிறோம். கைகளை முன்னோக்கி நீட்டி அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல சேர்த்து வச்சிருக்கிற முழங்கால பக்கத்துல வச்சுட்டு நகல் சேர்ந்து செய்யணும். முன்னுக்கு கொஞ்சம் வளைஞ்சு பிருஷ்டபாகத்தை பின்னுக்கு தூக்காம கீழே இருந்தபடியே மேல கழுத்து நல்லா இழுத்து மேல பார்க்கும். 1 நீங்க தான் இப்ப சிங்கம். 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். நிறைய செய்யப்படலாம். இது விளங்கினதா எல்லாருக்கும்? நாங்க கையை அப்படி மேல வைக்கக்குள்ள அந்த கை அப்படி 5 விரலும் நிலத்துல பதியோடும். நல்லா கழுத்து பகுதி மேல இழுத்து பார்க்கணும். பார்வை எங்க இருக்கணும்? மேல. வாழ்த்துக்கள். இது என்ன ஆசனம் நீதி இப்ப சொல்லுங்க? சிம்மாசனம். சிம்மாசனம். இதே வஜ்ராசனத்துல இருந்து கொண்டு வேற என்ன நிலை செய்யலாம்? யாருக்கு தெரியும்? எதிரி தெரியுமா? பாலாசனம். என்ன ஆசனம்? பாலாசனம். பாலாசனம் செய்யலாம். சரி, பாலாசனத்துக்கு பிறகு வேற என்ன ஆசனம் செய்யலாம்? நகுல் நீதி அக்கம் பிடிச்ச ஆசனம். எனக்கு பேரை மறந்துட்டேன். ஆனா அப்படி முன்னுக்கு அதான் பாலாசனம். பாலாசனம். குழந்தை நிலை ஆசனம். பாலாசனம். சரி, இப்ப எல்லாரும் பாலாசனம் செய்வோமா? இப்படியே படுத்திருக்கிறது. அவ்வளவுதான். வஜ்ராசனம். முன்னுக்கு கைகளை முன்னுக்கு நீட்டுங்கோ. அப்படியே தலையை கீழே வையுங்கோ. பிருஷ்டபாகம் தூக்கக்கூடாது. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா தலையை தூக்கி கொண்டு போங்க. சரி, மறுபடியும் செய்ய போறீங்க பாலாசனம். கைய பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்படி பக்கத்துல பின்னுக்கு முன்னுக்கு வச்சிடுங்கள். அதே கைய பின்னில் கொண்டு போய் மேல் நோக்கி வச்சுட்டு தலையை கொண்டு கீழே மெல்லமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். மெல்லமா எழுப்போம். அபிராமி இருக்க ரெண்டையும் செய்யாட்டுங்க. முன்னுக்கும் பின்னுக்கு ரெண்டையும். நீதினே எல்லாரும் கவனிப்பான். இது முதல் நிலை. என்ன அவர் வடிவா தெரிகிறார் திரையில. புஷ்டபாகம் தூக்கையில முன்னுக்கு நல்லா குடிக்கிறார். இது 2வது நிலை. கைய பின்னுக்கு வச்சு அப்போ சரி. எப்படி நிறைவு செய்வீங்க அபிராமி? ஆறுதலா தலையை நிமித்துவார். வாழ்த்துக்கள். இப்ப சிறப்பு வாழ்த்துக்கள். இப்ப ஜெகதன்கிட்ட கேட்போமா? ஜெகதன், நீங்க செஞ்சு காட்டுறீங்களா? அவங்களுக்கு முன்னுக்கு கைய விரிச்சு பாலாசனம், குழந்தை நிலை ஆசனம். ஜெகதன் பாலாசனம் செய்து காட்டுங்க. இப்படி முன்னுக்கு படுத்திருந்து தலையை கீழே வச்சு
வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஜெகதனுக்கு நிறைவு செய்யணும். ஜெகதன் ஜெகதன் கேட்டான். வாழ்த்துக்கள். ஜெகதன் வடிவா செய்திருந்தீங்க. சிறப்பு வாழ்த்துக்கள். இப்ப நீதினி, அட்சியா, நகுல் செய்து காட்டுங்க. நீதினி, அட்சியா, நகுல் முன்னுக்கும் கை வைக்கலாம் அல்லது பின்னுக்கு. ஆனா புஷ்டபாகம் பின்னுக்கு தூக்க கூடாது. நகுல் ஒரு பக்கத்துக்கு சரி. நன்றி. அட்சியா பின்னுக்கும் முன்னுக்கு. சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. யாருக்காவது வஜ்ராசனத்தை தொடர்ந்திருக்கணும், கால் நிறைவு செய்யுங்க. நகுல். நன்றி. அட்சியா. வாழ்த்துக்கள். ஜாக்கியம் வஜ்ராசனத்துல இருக்க காலுக்கு நோக்கு யாருக்காவது இருந்தா அதை கொஞ்சம் நலத்தி கொள்ளுவோம். நோகையில என்று சொன்னால் மகாமுத்ராசனம். யாருக்கு நினைவு இருக்கு? வஜ்ராசனத்துல இருந்து கொண்டே அடுத்த ஆசனம் மகாமுத்ராசனம். அபிராமி தெரியும், செய்து காட்டும். அபிராமி, வஜ்ராசனத்துல இருந்து மகாமுத்ரா செய்யப்படுற கையை கொண்டே விசுக்கி முழங்கை இரண்டையும் மாறுகையால பிடிச்சு அப்படி யாரெல்லாம் குனிஞ்சு போய் நிலத்தை தொடர்றார். சிறப்பு. வாழ்த்துக்கள் அபிராமி. இப்ப எல்லாரும் செய்ய போறோம். ஜெகதனும் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்க. வாழ்த்துக்கள் அபிராமி. வஜ்ராசனத்துக்கு வாங்குவோம் எல்லாரும். வஜ்ராசனம். கைய விசுக்கி கொண்டு வந்து பின்னுக்கு பிடிங்க. இறுக்கி கட்டுங்க. பின்னுக்கு நிவிந்து பாருங்க. முன்னோக்கி ஆறுதெல்லாம் குனிஞ்சு போய் நிலத்துல குடவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா இப்படி முன்னோக்கி தலையை நீட்டி கொண்டு போனீங்களோ அது மாதிரியே பின்னுக்கு எழும்பி இந்த கைகளை விசிக்கினபடியே கொண்டு வர வேண்டும். சரி, இன்னொரு தரம் செய்ய போறீங்க. வஜ்ராசனம். எல்லாரும் யார் வடிவா செய்யறாங்கன்னா வஜ்ராசனம். கைய விசுக்கி கொண்டு வாங்க. பிடிச்சு பின்னுக்கு முழங்காலம் சேர்த்திருக்கணும். அப்படியே முன்னோக்கி பார்த்து போய் கீழே குனிஞ்சு நெத்திய தர வேண்டும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆறுதலா இப்படி நீண்டு போன கழுத்து மாதிரியே திரும்பவும் வர வேணும். விசுக்கி போய் கட்டின கை மாதிரியே திருப்பவும் எடுக்க வேணும். நாங்கள் இது என்ன ஆசனம் செய்திருக்கோம் நாங்கள்? வாணிமோகன் அவர்களே. மகாமுத்ராசனம். சரி, இப்ப முறைப்படியே சொல்றேன்னா யார் சொல்லுவீங்க? இவ்வளவு நேரம் வஜ்ராசனத்துல இருந்தவங்க செய்த ஆசனம் என்னென்ன செய்தாங்க? சிம்மாசனம், ஓம், பாலாசனம், ஓம், மகாமுத்ராசனம். மகாமுத்ராசனம். 3 ஆசனங்கள் அதோட சேர்த்து வஜ்ராசனம் செய்து 4 ஆசன நிலைகள் செய்திருந்தாங்க. ஜகிர்தன் இந்த 4 முறைகளுக்கு செய்து காட்டுவீங்களா? வடிவா எது உங்களுக்கு இதுல செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது உண்டு அல்லது செய்து காட்டணும். ஜகிர்தன் ஏதாவது ஒன்று செய்து காட்டணும். நீங்க ஒரு ஆசனம் என்ன ஜகிர்தன் ஏற்கனவே ஆசனம் செய்வார். அவருக்கு உங்களுக்கு பிடிச்சதை ஒன்று செய்து காட்டணும். ஜகிர்தன் நினைக்கிறது அம்மா இருந்தால் அவருக்கு சொல்லலாம். அவருக்கு பிடிச்சது ஒன்று செய்து காட்டுங்கன்னு சொல்லி கூட சொல்லிடுங்க. அல்லது நாங்கள் தொடர்ந்து செய்யலாம். பரவாயில்ல ஜகிர்தன், செய்து செய்யலாம். இப்ப நாங்க 4 ஆசனம் செய்துட்டோம். ஏன்னா நான் செய்யாம இருக்கிற ஆசனம் மலாசனம். மலாசனம் நாங்க செய்யல. ஞாபகம் இருக்கோம்? சரி, மலாசனம் போவோமா? ரெடி? நீதிரி மற்ற பக்கத்துக்கு மாறுவோம். இப்படி போட்டிதான் இவ்வளவுதான். இப்படி கீழே இருக்கிறோம். குந்தி இருந்து கொண்டு இவ்வளத்தை 1 2 எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு. சிறப்பு. ஜகிர்தன் முன்னாடி சொல்றீங்க. சரி,
ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. வாழ்த்துக்கள். சில பேருக்கு இது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தா பயிற்சி எடுத்து கொள்ளலாம். இப்ப இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து செய்து காட்ட போறீங்கள். என்ன ஆசனம் செய்ய போறீங்கள்? மலாசனம். உதவி எடுத்துக்கொண்டா ஒரு சிவரோடையோ அல்லது ஒரு கபட் இதோட ஒரு சோஃபாவோட இருந்து கூட நீங்க செய்யலாம். முயற்சி செய்து பார்க்கலாம். அபிராமி 10 எண்ணிக்கைக்கு ரெடி. இப்படி பிடிச்சு கைய யார் வடிவாத இருக்கிறார். அச்சயா ஒரு உதவி எடுத்துக்கொண்டு போனீங்க. பின்பக்கத்துக்கு ஒரு உதவி எடுத்து செய்யற மாதிரி என்ன சரியா இருக்கு நினைக்கிறேன். சரி, முடிஞ்சளவு ஸ்டார்ட். ஒன்று, அச்சயா நினைக்கிறோம். ரெடி? எல்லாருமா சேர்ந்து நீதினி. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. வாழ்த்துக்கள். கையை இறுக்கி அழுத்தி பிடிக்கிறது. மலாசனம். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் இருந்து செய்துட்டோம். நின்று கொண்டு செய்யக்கூடிய உட்கட்டாசனத்தை செய்து நிறைவு கொண்டு வருவோம். உட்கட்டாசனம் யாருக்கு நினைவு இருக்குது? எனக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் முதலாவது ஆசனம். அச்சையான தம்பியும் செய்யப்படுறார். சேர்ந்து எழும்பி கைகளை ஆட்டி உதவிடணும். துள்ளி உட்கட்டாசனம் எல்லாரும் செய்யலாம். எல்லாராலையும் முடியும். இலகுவா உங்களுக்கு ஏற்றபடி செய்யலாம். கால்களை கொஞ்சம் அகலமா வச்சு கொள்ளுங்கோ. நிமிர்ந்து நில்லுங்கோ. சாதாரண மூச்சு. கைகளை அப்படியே முன்னோக்கி நீட்டுங்கோ. நல்லா நீட்டோட முன்னுக்கு. பார்வைய நேர வச்சிருங்கோ. அப்படியே ஒரு கதிரையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு மெதுவா எழும்பி கைகளை கீழே விடுறது. இந்த ஆசனம் உட்கட்டாசனம். எல்லாரும் சேர்ந்து இன்னொருக்கா செய்ய போறீங்க. முதல் இந்த பக்கத்துல இருந்தீங்கன்னா இப்ப மெட்ட பக்கத்துக்கு மாறுவோம். நிமிந்து நில்லவோ. கால்களை கொஞ்சம் அகலமா வச்சிருவோம். நீர நில்லுவோம். பார்வைய நீர எப்படி நிற்கிறீங்களோ அதுக்கு நீர காருவோம். சாதாரண மூச்சு. நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு கையை நீட்டும். தோள்பட்டை. அப்படியே மூச்சை விட்டபடி ஒரு கதிரையில இருக்க. அவ்வளவுதான். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. ஆறுதல் அப்படியே எழும்பி கைகளை கிளவிட்டு சாதாரண மூச்சு. சரியா? எல்லாரும் செய்துட்டீங்களா இது? சரி, இன்னொருக்கா சொல்ல போறேன். செய்ய போறீங்க. நேர நில இப்ப நேர நின்று செய்யறீங்கல்ல. நேர திரைக்கி காலகலமா வச்சிருமோ. கைகளை பக்கத்துல கீழே விடுமோ. சாதாரண மூச்சு. பார்வை நேர பாருமோ. நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு முன்னுக்கு கைகளை அப்படியே நீட்டுமோ. நல்லா நீட்டி பிடிக்கணும். அப்படியே மூச்சை விட்டு கொண்டு கீழே ஒரு கதிரையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. ஆறுதலா எழும்பி கைகளை கிளம்பும். இந்த ஆசனத்தின் பெயர் உட்கட்டாசனம். இந்த கால் மூட்டுகளுக்கு உகந்த ஆசனம் இந்த ஆசனம். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்ப ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசனம் செய்து காட்டலாம். டக் 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 டக். ஆனா நாங்க செய்யாத ஆசனமா இருக்கும். முதல்ல நீதிரி செய்யலாம். ஒரு பயிற்சி அல்லது ஒரு ஆசனம் ஏதாவது ஒன்று செய்து காட்டலாம். இது உங்களுக்கான நேரம். சரி, முதல்ல நீதிரி. ஆனா அவர் செய்யும் போது கவனிக்கும். சரி, பெயர் கோணாசனம்.
கோணாசனம் மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் நீதினி. அதே மற்ற பக்கம் மிக சிறப்பு. கோணாசனம். வாழ்த்துக்கள் சொல்லிவிடுவோம் நீதினி. வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜஹீர்தன் நீங்களும் ஒரு ஆசனம் செய்யறதுக்கு தயாராகி கொள்ளுங்க. தொடர்ந்து இப்ப எல்லாரும் இருந்து பார்க்க போறீங்க. நீதினி நேரடியில இருக்கிறோம் நாங்கள். சரி, இப்போ அபிராமி. அபிராமி நீங்க ஒரு ஆசனம் செய்திருக்கோம். ஒவ்வொருடம் செய்யும் போது கவனிக்கோள். நான் நின்ற தனுராசனம் செய்கிறேன். நின்ற தனுராசனம். நின்ற தனுராசனம் மிக சிறப்பு. அபிராமி மற்ற பக்கம் மாற்றாசனம் மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அபிராமி. இப்போ வாணிமோகன் அவர்கள்ட்ட போவோம். வாணிமோகன் அவர்கள் என்ன ஆசனம் செய்ய போறார்? விருச்சியாசனம். சரி, மர ஆசனம். மரங்கள் கிளைகளோட உள்ள மரங்கள் மாதிரி மர ஆசனம். மணிமாமி எங்க கால வச்சிருக்கிறாருன்னு கேட்போமா? முன்பக்கமா வச்சிருக்கிறீங்களா? அது உள்ள முன்பக்கம். முன்பக்கமா? வாழ்த்துக்கள். இப்ப மற்ற பக்கம் மிக சிறப்பு. இந்த ஆசனத்துல பேர் என்ன நீதினி? விருச்சியாசனம். தமிழ்ல மர ஆசனம். தமிழ்ல மர ஆசனம். விருச்சியாசனம் மிக சிறப்பு நீதினி. மர ஆசனம். வாழ்த்துக்கள் வாணிமாமி. வாழ்த்துக்கள். இப்போ நகுல். நகுல் உங்களுக்கு பிடிச்ச ஆசனம். வெட்டுக்கிளி மட்டும் செய்யக்கூடாது. நகுல் வெட்டுக்கிளி தான் அடிக்கடி செய்வேன். இப்போ இன்னைக்கு பார்ப்போம் என்ன ஆசனம் பார்ப்போம். நகுல் இது கடகாசி கைய மேல உப்பி செய்து மேல கும்பிடணும். கருடாசனம். முள்ளு பன்றி ஆசனம். சரி, முள்ளு பன்றி ஆசனம். சரி, காலையும் ப்ரஷ் பண்ணி பிடிச்சு கையையும் ப்ரஷ் பண்ணிக்கிற கருடாசனம். வாழ்த்துக்கள் நகுல். மெட்டக்கால முன்னுக்கு வச்சு மெட்டக்கால முன்னுக்கு வச்சு கையை முகத்தை கிட்டே பிடிக்கிறீங்க. பின்னி பிடிக்கும். வாழ்த்துக்கள் நகுல். சிறப்பு. இப்போ அட்சியா. நான் ஒரு பயிற்சி செய்ய போறேன். பயிற்சி. என்ன பயிற்சி? அந்த பேரை நான் மறந்துட்டேன். நீங்க செய்யுங்க. பயிற்சியில பேர் தெரிஞ்சா பயிற்சி வைக்கலாம். பார்ப்போம். 1 5 பயிற்சி. 2 3 4 5. சிறப்பு. வாழ்த்துக்கள் அட்சியா. வயிற்றோட பிடிக்கணும் கால. இன்னொரு நீங்க சின்ன பிள்ளை வடிவா செய்வீங்க. அப்படி இறங்கி பிடிச்சு ஒரு கம்மூட மாடுங்க. இறங்கி பிடிங்க வண்டியோட வயிறோட. 3. வாழ்த்துக்கள். சரி, நீதினி என்ன செய்து வந்தாரு? என்ன பயிற்சி? தொட்டிலாசனம். தொட்டி விளக்கு இல்ல வில்லாசனம். அப்போ இல்லை, தவறு தவறு. பாப்போம். சொல்ல யார் சொல்லுவாருன்னு பாப்போம். யாருக்கு தெரியும் இது? மகாமுத்ராசனமா? இல்ல, செய்தது இல்லை. இப்படி பிடிச்சிருந்தாரு, இப்படி செய்திருந்தாரு. தொட்டில் மாதிரி தானே? இல்லையே. பவன முத்தாசனம். பவன முத்தாசன பயிற்சி. சரி, மறக்க கூடாது. அந்த தன்னைக்காக எல்லாரும் 10 பவன முத்தாசனம். ரெடி? ஓடியாங்க. பவன முத்தாசன பயிற்சி. ஆயுதம், ஆரம்பம், ஓட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எதுக்காக செய்தோம் இந்த பயிற்சி? பேரை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு. இனிமே மறக்கக்கூடாது. சரியா? எல்லாரும் செய்தீங்களா? சரி, வாழ்த்துக்கள். அவ்வளவு ஒரு நல்ல பயிற்சி. எனக்கு பவளமுத்தாசனம் மிக மிக பிடிக்கும். ஆனா நான் இப்ப செய்தா கமரா சரியாக இருந்தாது. நான் மராசனம் செய்வேன். ஆனா பிடிக்கும். அது நல்ல. நன்றி நன்றி. இப்ப ஜஹீர்தனத்துல இருந்து நீங்க ஒரு ஆசனம் செய்து காட்டுங்க. ஜஹீர்தன் ஒரு ஆசனம் செய்து காட்டுங்க. பிடிச்சது கமல் போர் உப்புடாசனா. ஓ, செய்யுங்க ஜஹீர்தன். எல்லாரும் கவனிக்கணும். வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு ஜென்ட்லி ஆ. என்ன ஆசனம் செய்தீங்க ஜகிர்தன்? Kamil pada Ukudasana. கமல் போஸ் உக்குட்டாசனம் கமல் உசப்ட ஆசனம் என்று சொல்லுவோம். ஒட்டக நிலை ஆசனம் ஒட்ட இல்லையா? உக்குட்டாசனம் கமல் போஸ். நீங்க என்ன சொன்னீங்க? ஒட்டக நிலை ஆசனம். இவையே அந்த சமஸ்கிருதத்துல சொன்னவையா? நாங்க சமஸ்கிருதம் உசப்ட ஆசனம் என்றுதான் உச்சரிப்போம். நாங்க தமிழ் பேர் தான் இங்க கூடுதலா பார்க்கிறோம். அதுல ஒட்டக நிலை, உக்கிட்டாசனம் உச்சிட்டாசனம் ஏதோ அப்படித்தான் சொல்லி கொடுத்தவையாக்கும். ஓகே உசப்ட ஆசனம் என்றுதான் அதுல சமஸ்கிருத பேர். வேற மாறி உக்குட்டாசனம் சொல்றேன். ஓகே நீங்க ஒட்டக நிலைன்னு சொன்னாலே அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஜாகிர்தன், கண்டிப்பா செய்திருந்தீங்க. ஞாபகம் இருக்கா ஒட்டக நிலை ஆசனம்? எல்லாருக்கும் செய்து பார்ப்போமா ஒரு ஒட்டக நிலை? எல்லாருக்கும் யார் யாருக்கு எல்லாம் வருதுன்னு பார்ப்போமா? ஒட்டகம் போல மாறலாம். எப்படி வரும்? ஜாகிர்தனங்களுக்கு செய்தும் சேர்ந்து இப்படி இருக்கிறோம். புதிய பிள்ளைங்க குத்தி வைக்கிறோம், காலை கொஞ்சம் மகளமா வைக்கிறோம், கையை விசுக்கி கொண்டு போய் பின் குதியில தோப்போம். தொட்டு அப்படியே தலையை தோப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி எப்படி விசுக்கி கை போனீங்களோ அதே போல உசப்தாசனம் அல்லது ஒட்டக நிலை ஆசனம் என்று சொல்றது இந்த ஆசனம். எல்லாரும் செய்து காட்டுறீங்க. ஜெயந்திய கேப்பமாறு பயிற்சி ஆசனம் செய்ய போறோம். உட்கட்டாசனம், இருக்கை நிலை ஆசனம். வாழ்த்துக்கள் ஜெயந்தி, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. உற்சாகம். நெவிசலி, நீங்கள் ஒரு பயிற்சி. நீ கதைக்கிற கேட்கலண்டி. அவர் முட்கட்ட ஆசனம் தான் செய்கிறாரா? நன்றி. சிறப்பு. பேனர் போட்டிருக்க வழியாக தெரியல. இருக்கை நிலை ஆசனம் தான் மிக சிறப்பு. நன்றி சண்டி. வாழ்க்கைகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்கள் செய்வதற்கு மிக்க நன்றி. சிவாஜி அவர்கள் ஒரு ஆசன பயிற்சி செய்து காட்ட போறீங்களா? நான் செய்யும் தினி. ஆனா எனக்கு இந்த கேமரா சரியான முறையில வைக்க இதாவது நான் இது ஒட்டாசனம் செய்ய. என்ன ஆசனம்? ஒட்டகாசனம். ஒட்டகா இப்ப செய்த உசப்தாசனம் ஒட்டக இல்லையா? நீங்க செய்வீங்க தெரியும், செய்து காட்டுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப நிறைவுக்கு வேற எல்லாரும் ஒவ்வொரு ஆசனம் செய்திருந்தாங்க, நிறைய ஆசனம் செய்திருந்தாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிறைவாக சிறப்பு. நானும் என்னால முடிஞ்ச அளவு எல்லா ஆசனம் உங்களுடன் பயணித்தன். பிள்ளைகளோடைய சேர்ந்து எல்லோருடையும் சேர்ந்து செய்தது இன்னும் உற்சாகத்தையும் தந்தது. இப்ப நிறைவுக்கு வர்றது முதல் நாங்க இந்த மூச்சு பயிற்சி செய்வோம். அது இன்றைக்கு எல்லாரும் கூட நிமிர்ந்திருந்து அப்படியே இடது காலை எடுத்து மேல போடுவோம். போட்டுட்டு நிமிர்ந்திருந்து இடது கையை இதுல அப்படிங்குவோம். பெருவிரலும் நடுவிரலும் மோதிர விரலும் ஒரு வலது துவாரத்தை அடைச்சு கொண்டு இடது துவாரத்தால மூக்க சுவாசத்தை எடுத்து மோதிர விரலால இடது பக்கத்தை பத்தி வலது பக்கத்தால வெளியேறது. பிறகு வலது பக்கத்தால எடுத்து இடது பக்கத்தால வெளியேறது. ஒரு 5 எண்ணிக்கை. கண்களை மூடி வடிவ ஆதாயம் செய்வோம். ரெடி? வீட்டடிங்க. இது மாதிரி நிறைய நேரம் பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது நாங்கள் என்ன செய்திருந்தோம் என்று ஒரு வார்த்தையை அடைச்சு சுவாசத்தை எடுத்து பிறகு எடுத்து முக பக்கத்தை அடைச்சு மற்ற பக்கத்தால சுவாசம் வெளியேறும் மாதிரி இருக்கும். நிறைவேற்று வார நேரம் நிமிர்ந்து சுகாசனம் அல்லது சாந்தி ஆசனம், படுத்திருந்த நிலை அல்லது அரை பத்மாசனத்திலே எப்படி இருந்து கண்களை மூடி நகுல் நிமிர்ந்திருந்து சின்முத்திரை பிடிச்சு சாந்தியாசனத்திற்கு சாந்தியாசனம்.
ராகுல் அக்ஷயா அபிராமி சாந்தியாசனம் ஜகிர்தன் நீங்க சாந்தியாசனத்துல படுத்திருக்கலாம். நீங்க இந்த கண்களை மூடி உங்களோட உடல் உறுப்போட பேசுற நேரம். எல்லா உடல் உறுப்புகள் அத்தனையும் நினைச்சு கொள்ளுமோ நல்ல ஆரோக்கியம். நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்ல கெட்டிக்காரன், எப்பவும் நான் உற்சாகமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். என்னுடைய உடல் உறுப்புகள் ஒன்றிலையும் ஒன்றும் இல்லை. எல்லா உடல் அங்கங்கள் எல்லாமே சுறுசுறுப்பா இருக்கிறது. ஒவ்வொரு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாங்க மனசார நினைச்சு கொள்வோம். புதிக்காலையும் எல்லாம் ஆரம்பித்து அப்படியே துஷ்டபாகம் தொடையெல்லாம் முதுகு உள்ளந்தண்டு தோள்பட்டை கழுத்து உடல் உறுப்புகள் தலைக்கெல்லாம் மூளை நாடி நரம்புகள் அத்தனையும் வச்சு நெற்றி கண்கள் காதுகள் காடை பற்கள் நாக்கு எங்களுடைய கன்னங்கள் விழிகள் எல்லாவற்றையும் தொண்டைக்குழி நெஞ்சு பகுதி உள்ளுறுப்புகள் வயிற்றுப்பகுதி உள்ளுறுப்புகள் தொடைப்பகுதி குணங்கால் பகுதியாக ஒவ்வொரு உடல் உறுப்புகள் அத்தனையும் உள்ளுறுப்புகள் இருப்பையும் மனசார நினைச்சு விரல்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பெருவிரலால் அப்படி என்ன அந்த ஏதாவது என்னுடைய ஒரு அதை என்ன விட்டு போயிட வேண்டும் விரலால் அப்படி இருந்தாலும் என்னால அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோட ரெண்டு கைகளையும் எடுத்து அழகாக உறைஞ்சி சாந்தியாசனம் படுத்திருந்தார்கள். இடது பக்கம் திரும்பி எழும்பி இரண்டு உள்ளங்கைகளையும் எடுத்து உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது தடவையாக உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி நிறைவாக ஒட்டி ஓடி வந்து இணைந்திருந்த உறவுகளுக்கும் பமுக உறவுகள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் தளத்துக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் யோகா வாரம் 180 நினையும் வரை எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை கூறி வழிபா செய்வீங்க. எல்லாம் நல்ல கட்டிங்க, நிறைய ஆசனம் சொல்றீங்க, வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நன்றி, வணக்கம். தொடர் நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சுவாதினி அக்கா, நன்றி. நன்றாக இருந்தது. நல்ல உடற்பயிற்சிகள், யோகா. கவிஷையும் இணைஞ்சிருக்கிறீங்க. நன்றி விதிஷா, உங்களுக்கு சேர்ந்து இணைஞ்சு செய்திருந்தீங்க. நன்றி. விதிஷா விரும்பி செய்தீங்களா? விதிஷா செய்யக்கூடியதா இருந்ததா? உடனடியா ரஜினி மாமி ஒரு படம் கொண்டு பிடிச்சு அனுப்பிவிடும். வாணி மாமியோட செய்தி 15-20 வருடங்களுக்கு பின்பு அந்த படத்தை கொண்டு வருவோம். மிக்க நன்றி எல்லோருக்குமே. ஏனையவர்களுக்கும் எல்லோருக்குமே நன்றி. ஏனையவர்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். கவிஷை வணக்கம். செய்தீங்களா கவிஷை? நான் செய்து நான் சொல்லுங்க. யோகாசனம் நான் முடிஞ்ச அளவு செய்தாங்க. கவிஷைக்கு வாழ்த்து சொல்லிடுவோமா? கவிஷை உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமையும் வாங்க உங்களோட செய்யறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சதா? குட். ஓமா எனக்கு பிடிச்சது சொல்லுவோம். பிடிச்சது. நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். ஜஹீதன் விடைபெற்றார். ஜஹீதனுக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் இணைந்து கொண்ட இளையோர்களுக்கும் வாழ்த்துக்கள், பெரியோர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதிதாக இணைந்து கொண்ட ஜெர்மன் உறவு விதுஷாவுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, தாஜினோட உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது 179. சரி, மகிழ்ச்சி. தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.